பெரியவாச்சன். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசி அத்தியாயம் வந்து விட்டார்கள். அந்த அதிகாரத்தில் அவளுடைய அனுக்கிரகம் இத்தனையும் செய்த நமக்கு அவளுடைய அனுக்கிரகம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி எப்படியெல்லாம் அந்த அனுக்கிரகம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய நாமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி அனுக்கிரகம் செய்பவள் எப்படி இருந்தால் நமக்கு எப்படி அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஓம் பராமோதாயை நமஹ. ஓம் பராமோதாயை நமஹ. இப்போ பதம் எப்படின்னா பரம ஆமோதா அப்படின்னு சொல்கிறது. ஆமோதம் அப்படின்னா ஆனந்தம், பரம ஆனந்தம் கொண்டவள், அதாவது மனக்களிப்பு சந்தோஷம் கொண்டவள். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்தியானந்த சந்தத்யை நமகன். அந்த அவளுடைய ஆனந்தத்தின் ஒரு துளி மற்றவர்களுக்கு எப்படி ஆனந்தமாக இருக்கிறதுன்னு அந்த நாமத்தில் பார்த்தோமா. இப்போ இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சித்து வருவதுன்னு எவ்வளவு பெரிய காரியம். ஒரு சின்ன குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுவது எவ்வளவு கடினமான காரியம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜகத்துக்கே அம்பிகையாக அவள் இந்த ஜகத்தை அப்படி இலகுவாக ரட்சித்து காண்பிக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த விஷயத்திலும் அவள் ஒரு பொழுதும் தளர்ச்சி அடைந்தது கிடையாது, சோர்வடைந்தது கிடையாது, கோபம் கொண்டது கிடையாது. அத்தனையிலும் அவள் ஆனந்தம்தான் கொள்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இதில் ஆனந்தம் வரும் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் எவ்வளவு கோபம் வருது. அப்படியே என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேச்சை கேட்கலையேன்னு. ஆனால் அம்பிகை இத்தனைக்கும் நாம் செய்யக்கூடிய இத்தனை விஷயங்களையும் அவள் பொறுத்து கொண்டிருக்கிறாளே. ஏன்றென்று ஒவ்வொரு ஜென்மாவிலும் மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து கொடுத்து இந்த ஜென்மாவில் இந்த ஜீவன் தன்னுடைய பாதத்தை வந்து சேர்கிறதா, இந்த மோட்சத்தை வந்து சேர்கிறதான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பவும் நம்ம செய்யாமல் கவனிக்காமல் அவளுடைய நாமத்தை ஜெபிக்காமல் இப்படியே இந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அவள் கோபம் கொள்வதில்லை. இந்த குழந்தைகள் தெரியாமல் செய்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் இதை தெரிந்து கொண்டு தன்னுடைய பாதையை தெரிந்து கொண்டு வருவார்கள் அப்படி காத்திருக்கிறார் இல்லையா? அப்போ எவ்வளவு ஆனந்தத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த உலகத்தையே படைத்து ரட்சித்து காத்து வரக்கூடியவள் பரம பரம ஆமோதாவாக இருக்கிறாள். ஏன்னா பிரகல்பாவாக அவள் இருந்தாள். அடுத்தது பரமோதாராவாக அவள் இருப்பதாலேயே விசாலாட்சி ரூபத்தில் அனுக்கிரகம் செய்வதில் திளைப்பவளாக ஆனந்தம் அடைபவளாக இருக்கிறாள். மகாபெரியவா சரண்.